மன்னன்றித்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. அச்சயம் பட்சமாய் ரட்சிப்பை எங்களுக்கு அருளினதாலே. நிச்சய சுவாமியை பற்றிய சாட்சி பகிர வேண்டியது. நிச்சய சுவாமியை பற்றிய சாட்சி பகிர வேண்டியது. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாது. மன்னன் குறித்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் குறித்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. இளங்கி பொன்மூடி வாத்தியம் மேல் வீடு ஜெயங்கோடியுடனே மண்ணுலகில் வந்து விண்ணுலகில் சென்ற மன்னனை தோத்தரிப்போம். மண்ணுலகில் வந்து விண்ணுலகில் சென்ற மன்னனை தோத்தரிப்போம். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாது. மன்னன் குறித்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. Thank you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் எங்களுக்கு செய்த ஒவ்வொரு நல்ல ஆசீர்வாதத்துக்கும் நன்றி. எங்களோட குடும்பம் ஒரு பெரிய குடும்பம். ஸ்ரீலங்காவில் நாங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சர்ச்சுக்கு தவறாம போவோம், வீட்டில் ஜெபிப்போம். ரெண்டாலும் நான் அது எல்லாத்தையும் விளையாட்டாத்தான் எடுப்பேன். நான் இந்த பெருசா ப்ரே பண்றதுல எல்லாம் எனக்கு இஷ்டம் இல்லை. அதிൻ്റെ வேல்யூவும் எனக்கு அப்போ தெரியாது. ஏதோ அப்பா அம்மா சொல்லினோம்ன்றதுக்காக சந்தோஷமா நாங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு வந்து கொண்டு இருந்தோம். அப்படி சந்தோஷமா இருந்த எங்கள் குடும்பத்துல திடீரென்று அப்பாண்ட மரணம் எங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கிட்டு, யாருமற்று தனிமையில அம்மா தவித்த போது ப்ரே பண்ணிக்கொண்டே இருப்பா. எந்த நாளும் அம்மா ப்ரே பண்ணிக்கொண்டே இருப்பா. அப்பத்தான் எங்களுக்கு ரூபனத்தான கடவுள் எங்கள் குடும்பத்துக்குள்ள அனுப்பினார். போதர் பிரசங்கத்துல அடிக்கடி சொல்றது போல, கடவுள் மனுஷரை அவர்கிட்ட சாயலா அனுப்புவார் எங்களுக்கு உதவி செய்ய. அப்படியே நாங்கள் கடவுளுடைய கிருபையாலையும் அம்மாண்ட பிரார்த்தனையாலையும் கட்டாயத்தின் பேரினாலும் நாங்கள் கனடாக்கு வந்து எங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கைய தொடங்க வேண்டி இருந்தது. கனடாக்கு வந்த பிறகு கடவுள் அவரிடத்துல இன்னும் நான் நெருங்கும்படியாக எனக்கு கணக்க பல சோதனைகளை நான் அனுபவிக்க வேண்டி இருந்தது. அப்படி அனுபவித்து மீளவும் அவர் என்னை அற்புதமாக ஒவ்வொரு செயலிலும் என்னை வழிநடத்தி வந்தார். நம்பிக்கையற்று இருந்த எங்களையெல்லாம் ஒரு முற்று முழுதுவாக மாற்றினார். அப்படி இருக்கும்போது அம்மாவும் சுகமில்லாமல் வந்தபோது அம்மாண்ட ஜெபத்தின் வல்லமையாலும் கடவுளின் கிருபையாலையும் அவ கனகாலம் எங்களோடு இருந்து எங்களை கர்த்தர் கிருபையா அவ எடுத்துக்கொண்டார். இப்படியெல்லாம் இருக்கும்போது இப்படி பல மடங்காக நாங்கள் எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய தகுதியையும் எங்களுக்கு கடவுள் இப்போது தந்திருக்கிறார். இதுவரை எங்களை வழிநடத்தி வந்த தேவன் என்னை பிளப்படுத்தி எல்லா சோதனையிலிருந்து எங்களை மீட்பார் என்று நான் இன்னும் விசுவாசிக்கிறேன். என்னை வழிநடத்திய தேவன் இனிவரும் ஆண்டுகளிலும் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். கடவுளுக்கே மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம்.
காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய் என்னை நடத்தினார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. உன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. திட நம்பிக்கை தயைந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் காரினில் அவரின் பாதையில் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய். என்னை நடத்தினார். அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். Hi everyone, can you hear me? Okay, so thank you for the opportunity to say a few words of testimony. As you all know, this year has been very hectic for everyone, including myself and my family. Both professionally and personally, it was something that nobody was prepared for, especially me. So I was wondering what I should talk today and how I can share my feelings. And then
an old poem that my grandmother had read to me long ago came to mind, and I thought I must share it. It's a very well-known poem, so most of you would know it. But I'm sure as I read it now, it will bring a whole new meaning, and also it will be very nice at this time. So I also want to take this opportunity to thank Podaher, thank my church family and my own family for all the help during this year. And I want to start and I want to read this poem to you. So it's this famous poem, Footprints in the Sand. So I'll read it to you now. One night, a man had a dream. He dreamed he was walking along the beach with the Lord. Across the sky flashed scenes from his life. For each scene, he noticed two sets of footprints in the sand, one belonging to him and the other to the Lord. When the last scene of his life flashed before him, he looked back at the footprints in the sand. He noticed that many times along the path of his life, there was only one set of footprints. He also noticed that it happened at the very lowest and saddest times in his life. This really bothered him, and he questioned the Lord about it. Lord, you said that once I decided to follow you, you would walk with me all the way. But I have noticed that during the most troublesome times in my life, there is only one set of footprints. I don't understand why, when I needed you most, you would leave me. The Lord replied, my son, my precious child, I love you and I would never leave you. During your times of trial and suffering, when you see only one set of footprints, it was then that I carried you. So when I look back at this year, I think from March all the way to now, if I turn back and look, I will probably see only one set of footprints, because the good Lord had to carry me all this way. And I guess he still has to carry me whenever there's problems. So this poem really brought a lot of meaning to me. And I just want to thank the Lord for seeing us through this far. And it's glad to know that me, my family, and all of you, we are still standing. So praise God. Thank you very much. And I wish everyone a great new year, 2021. God bless. First of all, let me thank Podaher and all those who gave me this opportunity to sing. And God knows our needs and he provides the best for us all the time. I humbly praise his mighty name for all the blessings he has bestowed upon us. So let's remind ourselves who our God is. அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். எகிப்தின் தண்ணீரை இரத்தமாய்
வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். வியாதிகட்கும் கொள்ளை நோய்கட்கும் தப்புவித்தார் அதிசயம். கடும் வியாதிகட்கும் கொள்ளை நோய்கட்கும் தப்புவித்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே புயற்காற்றினையும் அதட்டினார் அதிசயம். ஒரு சொல்லாலே புயற்காற்றினையும் அதட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். பாவியான என்னையுமே மாற்றினார் அதிசயம். இந்த பாவியான என்னையுமே மாற்றினார் அதிசயம். இளையன் மீது நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். இளையன் மீது நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். கடவுளுக்கு ஸ்தோத்திரம். இந்த வருஷம் முழுக்க எங்களை அற்புதமாக காப்பாற்றி நடத்திய தேவனுக்கு நான் தலை குனிஞ்சு நன்றி சொல்றேன். எங்களோட குடும்பத்துல மட்டுமல்லாமல் எங்களோட சர்ச் குடும்பத்துல இருக்கிற எங்களோட எல்டர்லி பீப்புள் எல்லாரையும் கடவுள் அற்புதமாக இந்த கோவிட்ல இருந்து தப்புவித்து இதுவரை காலமும் அவர்களோட கூட இருந்து வழி நடத்தி இருக்கிறார். அதுக்காக நான் கடவுளுக்கு நன்றியா இருக்கிறேன். சர்வண்ட பேரண்ட்ஸ் ஓல்டு, அதே நேரத்துல அம்மாவும் வயது போன காலத்துல தனியா யூகேல இருக்க வேண்டி இருந்தது. அப்படி இருக்கத்தக்கதாக அவர்களுக்கு ஒரு மனத்திடனை கடவுள் கொடுத்து, ஒரு மனதுல ஒரு பயம் இல்லாமல், ஒரு விதமான பயமும் இல்லாமல் அவர்கள் இருக்கத்தக்கதாக கடவுள் கிருபை செய்தார். அதுக்காக நான் கடவுளுக்கு உண்மையா நன்றி சொல்றேன். எத்தனையோ செய்திகள் ஒரு ஒரு ஆக்கள மனதுல ஒரு பயத்தை உருவாக்குற ஒரு செய்தி தான் நாங்க சில விளக்கு கூட கேட்டுக்கொண்டிருந்தோம். அதுக்கு மத்தியில அம்மா எஸ்பெஷலி அவ மார்ச்ல இருந்து இன்று வரை அவ வெளியில டாக்டர்ஸ் அப்பாயின்மெண்ட், அந்த ரெகுலர் அப்பாயின்மெண்ட்ஸை தவிர வேறு ஒரு காரியத்துக்கும் அவ வெளியில போக இல்லை. என்ன அந்த அப்படிப்பட்ட ஒரு நிலைமை அங்க.
அப்படி இருந்தும் அவட மனதுல பயம் என்றது இருக்கு. அவ ஆல்வேஸ் ஒரு ஹோப் தான் எங்களுக்கு பயந்து கொண்டிருந்தா. அவ தனக்கு மட்டும் ஹோப்பை கொடுத்த மட்டும் இல்லாமல் எங்களுக்கும் ஒரு மன தைரியத்தை கொடுக்கத்தக்கதாக அந்த பைபிள் இருக்கிற சில வேர்சஸை ஷேர் பண்ணி அப்படி அவ ஒரு மன தைரியத்தை எங்க மனதுல கொடுத்து கொண்டிருந்தா. அதுக்காண்டி நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துறேன். 9 மாசம் ஒருவரும் வீட்டுக்குள்ள வராமல் அப்படி இருக்கிறச்சியான கஷ்டமான ஒரு நிலைமை. அப்படி இருக்கத்தக்கதாக அது கடவுள் ஆல மட்டும்தான் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை ஒரு ஹோப்பை கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட அது ஒரு தெய்வ பலத்தால மட்டும்தான் முடியும். அத கடவுள் கொடுத்தார். அதுக்காக நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துறேன். அவர் தொடர்ந்தும் இந்த வர்ற காலத்திலையும் எங்களை காத்து வழி நடத்துவார் என்ற தைரியம் எனக்கு இருக்குது. கடவுள் எங்களோட இருக்கைக்குள்ள நாங்க வியாதியோ இன்னும் வந்தா நாங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாங்க எல்லா கேர்ஃபுல்லா நாங்க இருக்கத்தான் வேணும். போட வேண்டிய மாஸ்க் போடத்தான் வேணும். என்னென்ன வைத்தியர்கள் எங்களுக்கு ஆலோசனைகள் சொல்றாங்களோ நாங்க அதை கடைப்பிடிக்க வேணும். ஆனால் பயத்துக்கு நாங்கள் அடிமையாக வேண்டிய அவசியம் இல்லை. அது அம்மா எனக்கு இந்த கோவிடுக்குள்ளால வடிவா எனக்கு அதை விளங்கப்படுத்தி அவட வாழ்க்கை கூடாக அதை காட்டத்தக்கதாக கடவுள் கிருபை செய்தார். அதுக்காக நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துறேன். நாங்க பயத்துக்கு அடிமையாகாமல் கடவுள்ல நம்பிக்கை வச்சு கடவுள் தான் எங்களுக்கு அந்த ஹோப்பை தாரார். அதை நாங்க அவர்ல மட்டும் நம்பிக்கை வச்சு எங்களோட வாழ்க்கையை நடத்தணும் என்று சொன்னால் நாங்கள் ஒருபோதும் பயத்துக்கு நாங்கள் அடிமையாக வேண்டிய அதை எனக்கு கடவுள் அந்த தைரியத்தை அம்மா கூட தந்ததுக்காண்டி நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துறேன். சர்வெண்ட் பேரண்ட்ஸும் போன கிறிஸ்துமஸ் சர்வீஸ்ல அந்த ஈவினிங் கெட்டுக்கதுல பங்கு பெறத்தக்கதாக கடவுள் கிருபை செய்தார். அதுக்காண்டி நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துறேன். நாங்கள் எவ்வளவுதான் கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் கடவுள் எங்களோடு இருக்கிறார். தொடர்ந்தும் வழி நடத்துவார். எல்லாத்தையும் படைத்த ஆண்டவர் எங்களோடு இருக்கிறத விட எங்களுக்கு வேற என்ன தேவை? ஆகவே நான் கடவுளுக்கு கோடி ஸ்தோத்திரம் செலுத்துறேன். தேங்க்யூ. தேங்க்யூ. ஆமென். Crashed. It's switching time to a Chromebook that protects you from security threats online. Switch to built-in virus protection. Switch to Chromebook. Take care of you, be not afraid. He is your safeguard through sunshine and shade. Tenderly watching and keeping his own. He will not leave you to wander alone. God will take care of you still to the end. Oh, what a Father, Redeemer and friend.
Jesus will answer wherever you go. He will take care of you. Trust Him for all. God will take care of you long as you live, granting you blessings no other can give. He will take care of you when time is past. Straight to His kingdom will bring you at last. God will take care of you still today. Oh, what a Father, Redeemer, and friend. Jesus will answer whenever you call. He will take care of you. Trust Him for all. So 2020, like a perfect vision, has made us introspect our life. In Genesis 41, Joseph's interpretation of the faith dream made 2020 feel like the 7 years of birth and famine. I want to share 3 things which I learned this year. One is good or bad things happen for a reason. I have stopped judging events and take it as events for a higher purpose. When Appa got sick, Jesse's situation, prioritizing and going to Sri Lanka last year. Since COVID hit this year, the timing could not be any perfect for the trip. So that's something I learned as lesson 1. Lesson 2, how you come out of the COVID tells so much about your character. Whether it's my parents, Jesse or Nilam, adapting to the change and being happy about it and made me rethink about my priorities. How they successfully adapted is that they were focused, not focused on the losses. They taught them what it ended up being. So they were more happier by feeling blessed for the little things they had, such as more time together as a family, our health, and intentionally connecting with our family and friends. At the beginning of the COVID, I was focused on surviving, but then changed my mindset to thriving on it. What it ended up doing was made 2020 the best year yet. Mostly from the sense of fulfillment by focusing on the little things. Usually when I wake up in the morning, I'm cranky. I have to have a coffee and everything. But since then I made some minor changes and I realized I don't need to be at the time. I gave my permission to feel a range of emotions, which allowed me to accept any positive or negative aspects. So I snap out faster and being happy more with not more energy. The third lesson which I want to share, giving less importance to money and more importance to balance in life. Money has a diminishing value. If you look at most billionaires, they end up giving most of them back their wealth away, right? At a certain point, more money does not add extra value. True success is the freedom to stop caring about how anyone feels, but define success or knowing what you always know is right and being happy for what we have. And that's the 3 things which I want to share. Thanks be to God. Amen. என்று மாறாதவர் என் நண்பனாகினார் அன்றும் இன்றும் என்றும் ஒன்று போல நேசிப்பார் அன்னை போல் அன்பாய் என்னை ஆதரிக்கின்றார் என் தந்தை போலவர்
என்னை தாங்கி வருகின்றார். அநாதை போல யான் அலைந்த காலத்தில் ஆதரவு செய்ய என் முன்னே தோன்றினார். அஞ்சாதென்னிடம் வா, உன் தஞ்சமாகுவேன், உன் நெஞ்சை தாய் என்றார். மிஞ்சும் தூய தீர்த்திட நான் நம்பியேனேன். நல்மேய்ப்பன் போலானார், நாளும் பொழுதுமாய் நன்மை காட்டியே வாரார். நரகத்தின் வழியாய் நடவாதே என்கிறார். நல்மோட்ச பாதையில் நடத்தி வருகின்றார். என்று மாறாதவர் என் நண்பனாகினார். அன்றும் இன்றும் அன்றும் ஒன்று போல நேசிப்பார். அன்னை போல் அன்பாய் என்னை ஆதரிக்கின்றார். என் தந்தை போலவர் என்னை தாங்கி வருகின்றார். Thank you. Okay, thank you. எஜமானிருவரை சேராதே அப்போ இருவரில் ஒருவர் ஆகாதே. நிஜமாய் பகவான் துணை நம்பி நிதமும் அவரை பணிந்திடுவாய். என்னத்தை உண்பேன் குடிப்பேன் என வீணே ஏங்கி கவலை கொள்வதினால் உன்னத பரநன்பை மறப்பதல்லால் ஓர் சிறு நலமும் நீ காண்பதில்லை. கான புஷ்பத்தை கவனித்து பாரது தானாய் தன்னை அலங்கரிப்பதுண்டோ. ஞானி சாலோமோன் முதலாய் நன்றாய் அதனை போலுடுத்ததுண்டோ. ஆகாயத்து பறவையை பாரது வாகாய் விதைத்து அறுத்திடுமோ. ஜேகோவாவின் தயையல்லோ எந்நாளில் அது பிழைப்பது காண். காட்டு புல்லை காகங்களையுள் கர்த்தருடுத்தே பிழைக்க வைத்தார். காட்டு புல்லை காகங்களையுள் கர்த்தருடுத்தே பிழைக்க வைத்தார். தேட்டமாய்த்தம்
பிள்ளைகளை தினமும் நடத்துவதுண்மையல்லோ. தேட்டமாய்த்தம் பிள்ளைகளை தினமும் நடத்துவதுண்மையல்லோ. தலையிலுள்ள ரோமமெல்லாம் ஒன்றும் தவறாதென்ன படவில்லையோ. தலையிலுள்ள ரோமமெல்லாம் ஒன்றும் தவறாதென்ன படவில்லையோ. மலையாதேயுள் நாளெல்லாம் மலையாதேயுள் நாளெல்லாம் வானபரன் உன்னை காப்பாரே. தேவராஜ்யமே தேடு அதை சீராய் உலகில் கொண்டாடு. யாவும் அறிந்த பரமபிதா நலமாய் நடத்துவதை காண்பாய். Thank you. We have Sister Prema and Sister Shanti.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு கோடி ஸ்தோத்திரம். கடைசி நிமிடங்களிலே வந்திருக்கிறோம். இன்றைக்கு தங்களுடைய சாட்சியின் மூலமாகவும் பாடல் மூலமாக ஆண்டவரை மகிமைப்படுத்தின கர்த்தருடைய பிள்ளைகளுக்காய் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இன்னைக்கு பங்கேற்ற ஒவ்வொரு மேலும் தேவ கிருபை விளங்கி புத்தாண்டி அவருக்கு ஆசீர்வதித்து தாரும். ஆண்டவருக்காக பிரகாசிக்க கிருபை தாரும். தம்முடைய தாளந்துகளையும் தம்முடைய சாட்சிகளையும் பகிர்ந்து கொண்டார்கள். ஆண்டவரே, தேவ கிருபை அவர் மேல் தங்க ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவ நிமித்தம் இவர்களை வேண்டிக் கொண்டோம் தகப்பனே. ஆமென், ஆமென். நம்முடைய ஆராதனைக்கு துவக்க கீதமாக ஆனந்தமே ஜெய ஜெய பாடலோடு ஆராதனை துவக்கும். Thank you.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. அவரோடும் கூட இருப்பாராக. சர்வ வல்லமையுள்ள தேவனே, எல்லா இருதயங்களையும் அவற்றின் விருப்பங்களையும் இரகசியங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர். நாங்கள் தேவரீடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது தூய நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உமது தூய ஆவியின் ஏவுதலால் எங்கள் இதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியறலாம். ஆமேன். ஆமேன். இயேசு பெருமான் உபதேசித்து சொன்னதாவது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக. இது முதலாம் கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை யாதெனில், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்பதே. கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணங்களை எங்கள் இருதயத்தில் பதித்தள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். துதியின் கீதம். உன்னதத்தில் இருக்கிற கடவுளுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. பராபரமே, பரமராஜாவே, சர்வத்துக்கு நல்ல பிதாவாகிய கடவுளே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமது சிறந்த மகிமை நிமித்தம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராயிருக்கிற ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரமே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டி குட்டியே, எங்களுக்கு இரங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். பிதாவாகிய கடவுளின் மகிமையிலே உன்னதமானவராயிருக்கிறீர். ஆமேன். ஆமேன். இந்த நாளுக்குரிய சுருக்க ஜெபம். என்றும் அழிவில்லாத ஆண்டவரே, உமது நிலையான ஜீவியத்தினாலே உமது அடியாரை இன்னும் ஒரு வருட தொடக்கத்திற்கு கொண்டு வந்திருக்கிறீர். நாங்கள் கடந்த காலங்களில் அளவுக்கு அதிகமாக செய்த பிழைகளை பொறுத்தரல வேண்டும் என்று தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறோம். இப்புதிய வருஷத்திலும் எங்களை ஆசீர்வதியும். எங்கள் வாழ்நாளெல்லாம் உம்முடைய கிருபை எங்கள் எல்லோருடனும் நிலைக்க இருக்க வேண்டும் என்று காத்திருக்கிறோம். உம்மோடும் தூய ஆவியோடும் ஒரே கர்த்தருமாய் என்றென்றும் ஜீவித்து அரசாளுகிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் தந்தையே. ஆமேன். ஆமேன். தயவுசெய்து அமர்வோம். இந்த நாளுக்குரிய திருமறை பாடங்கள் வாசிக்க கேட்போம். The declaration of God's holy word for today. முதலாம் வேத பாடம் சகோதரர் ஜேம்ஸ் புத்தராஜ் ஐயா அவர்கள் வாசிக்க, சங்கீதம் மிஸ்ஸஸ் சகுந்தலா சின்னையா அவர்கள் வாசிப்பார்கள். இரண்டாம் வேத பாடம் நத்தானியல் வேலுப்பிள்ளை. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் எண்ணாகமம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 27ஆம் வசனம் வரை வாசிக்க கேட்போம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனோடும் அவன் குமாரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாச பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் நம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள். அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார். தேவனே, உமக்கு மகிமை உண்டாவதாக. தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். எட்டாவது சங்கீதம். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாயிருக்கிறது.
உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வையீர். பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பெலன் உண்டு பண்ணினீர். உமது விரல்களின் கிரியாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும் போது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரிகைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாய் இருக்கிறது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் மகிமை உண்டாவதாக. ஆமென். Philippians chapter 2 verses 5 to 11. Let the same mind in you that was in Christ Jesus, who though he was in the form of God, did not regard equality with God as something to be exploited, but emptied himself, taking the form of a slave, being born in human likeness, and being found in human form. He humbled himself and became obedient to the point of death, even death on a cross. Therefore God also highly exalted him and gave him the same name and is above every name, so that at the name of Jesus every knee should bend, in heaven and on earth and under the earth, and every tongue should confess that Jesus Christ is Lord, to the glory of God the Father. This is the word of the Lord. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் கூட இருப்பாராக. லூக்கா சுவிசேஷத்தில் கூறப்பட்டுள்ள நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. தேவ தூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்திற்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்தியிருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். மரியாளோ இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணினாள். மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டபடியே கேட்டு கண்டு எல்லாவற்றுக்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்துக் கொண்டு திரும்பி போனார்கள். பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டிய 8ஆம் நாளிலே, அது கற்பத்திலே உட்பவிக்கிறதற்கு முன்னே தேவ தூதனால் சொல்லப்பட்டபடியே அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள்.
இது மனுமைந்தரின் நற்செய்தி. ஆமென். பாடல் கீதா சைமன் ராசையா. ஆண்டவரே, ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம். உம்முடைய வசனத்திற்காக காத்திருக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய திவ்ய வசனத்தினால், பரிசுத்தமான உம்முடைய வசனத்தினால் எங்களை தேற்றி உம்முடைய வாக்கு தத்தங்களை தந்து புத்தாண்டிற்குள் கர்த்தரை எங்களை வழி நடத்த வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நிமித்தம் வேண்டிக் கொள்கின்றோம். ஜீவனுள்ள தகப்பனே, ஆமேன், ஆமேன், ஆமேன். தயவு செய்து அமர்வோம். பிரியமானவர்களே, புத்தாண்டிற்கு எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நாங்கள் வாசிக்க கேட்ட லூக்கா நற்செய்தி நூலிலிருந்து மேய்ப்பர்கள், நாங்கள் இந்த சண்டே ஸ்கூல்ல பார்க்கிறோம், ஓராண்டும் மரியாள் யோசேப்பு மேய்ப்பர்கள் வந்து குழந்தை இயேசு கிறிஸ்துவை கண்டு பணிகளை கண்டிருக்கிறோம். ஆனால் அது உண்மை எப்படி இருக்குமோ அதே விதமாக நாங்கள் அதை நடித்து காட்ட மிகவும் கஷ்டம். ஏனென்றால் அந்த சமயத்திலே ஏதோ 4-5 ஆடு மேய்க்கிறவர்கள் வெளியிலே அப்படி மந்தையை காக்க மாட்டார்கள். பல மந்தையை வைத்திருக்கிற அநேகர் ஒன்றாக இணைந்து பாதுகாவலுக்கு, துஷ்ட மிருகங்கள், துஷ்ட மனிதர், இவர்களிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள ஏராளமானோர் ஒன்றாக சேர்ந்து ஆயிரக்கணக்கான ஆடுகளை அப்படியே மேய்த்து கொண்டு போவார்கள். தங்கள் மந்தைகளை ஒன்றாக அப்படியே பக்கம் பக்கமாக வைத்து ஓடி செல்லும் போது பாருங்கள், திடீரென்று சொல்ல முடியாத ஒரு ஒளி வீசும் போது எவ்வளவு பயந்திருப்பார்கள், திகில் அடைந்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அதை தொடர்ந்து தேவதூதர் நற்செய்தி சொல்லி முடித்த பிறகு வானமெல்லாம் இந்த செய்தியை கேட்டு, அப்ப எத்தனை மேய்ப்பர்கள் ஆண்டவராகிய இயேசுவை பார்க்க அவர் முன்னணியிலே கடத்தி இருக்கப்பட்டிருக்கின்றார். இருக்கும்போது திடீரென்று ஒரு கூட்ட மேய்ப்பர்கள் ஓடி வந்து ஓ தோ 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 என்று சொல்கிறார்கள். கர்த்தருடைய வசனம் சொல்கின்றது, 19ஆம் வசனம், லூக்கா 2:19. மரியாள் இவை எல்லாவற்றையும், இந்த சங்கதிகள் எல்லாம் தன் இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணினாள். சிமியோனும் இந்த காரியங்களை சொல்லும் பொழுது
ஆண்டவராகிய இயேசுவை பற்றிய சாட்சி சொல்லும் பொழுது மரியாள் தன் இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணினாள் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த ஆண்டு நாங்கள் துவக்கும் பொழுது என்னென்ன கற்பனை இருந்திருக்கும், என்னவெல்லாம் இருந்திருக்கும். ஒரு அருமையான தமிழ் குடும்பம், அவர்கள் ஜூன் மாதம் இதே தேவாலயத்திலே திருமணம் நடக்க வேண்டியது, அது இல்லாமல் போய்விட்டது. இப்படி எத்தனையோ ஏமாற்றங்களை சந்தித்திருக்கிற நாங்கள் அவைகளை நடக்காதது போல இல்லை 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 சும்மா என்று நாங்கள் வாழ முடியாது. மரியாள் அவைகளை வைத்து சிந்தனை பண்ணினார். God is calling us to reflect on what we have come through, because we learn many lessons through these. This should draw us closer to God and help us to understand how God will guide us, to have a spiritual enlightenment inside us, that we will know what God is doing in and through our lives. A reflection is so important. And Mary, such a young lady in such a disadvantageous situation, teaches us that reflection. நாங்கள் நடந்த காரியங்களை சிந்திக்க ஆண்டவரை அழைக்கிறார். ஆண்டவரே, ஏன் ஐயா, எப்படி ஐயா இது? சில பேருக்கு ஏதோ கொஞ்சம் உடல் நலம் சரியில்லை, ஒரு வலி இருக்கலாம் எங்கேயாவது. இல்ல, நோவு இல்ல, இல்ல. டினையல் இஸ் நாட் ட்ரூத். நோவு இருந்தா நோவு இருக்கதான் செய்யுது. பிரச்சனை இருக்கதான் செய்யுது. பிரச்சனை இருக்கும்போது பிரச்சனை இல்லை என்று சொல்ல இயலாது. வாகனத்தை ஓட்டி கொண்டு எங்கேயோ சத்தம் வருதுனாக்க இல்ல இல்ல அது ஒன்றும் இல்லைன்னா எங்கேயாவது போய் விபத்து ஏற்பட்டு விடும். There is. So Mary teaches us that நாங்கள் வைத்து சிந்தனை செய்ய மரியாதை அளிக்கிறோம். ஆனால் இந்த சிந்தனையில் நாங்கள் அமர்ந்து கொண்டே இருக்க இயலாது. அதிலே உட்கார்ந்து ஐயோ இப்படி ஆயிடுச்சு, ஐயோ கோவிட் வந்துச்சு, ஐயோ எங்களுக்கு எல்லாம் போச்சு என்று உட்கார கர்த்தர் எங்களை அழைக்கவில்லை. இன்றைக்கு இன்னும் சில நிமிடங்களில் புத்தாண்டுக்குள் போகுது, ஏதோ இன்னொரு நாள் இல்லை. ஆண்டவர் ஒவ்வொரு ஆண்டுக்காக இதை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க வீட்டில் இருந்து you are better off than us because you don't have to use the mask. God has a wonderful plan for every year. We didn't foresee it, but God knows it. It is in His agenda, and God has allowed it, and He's taking us through another year. God knows what He's doing. Second thing is revival. First is reflection. Second is a revival. When God's people understand what happened in the மேய்ப்பர்கள் இதை கண்டு எல்லாம் ஆண்டவரை கண்ட உடனே ரொம்ப மகிழ்ச்சியால் துள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. தேவதூதன் சொன்னது மாதிரி இது ஒரு ஏழை இடத்துல ஒரு சாதாரண மிருகங்களுக்கு தண்ணீர் காட்டுகிற இடத்துல ஒரு பிள்ளையை பார்த்து ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் எங்களை அழைக்கிற காரியம் இந்த சூழ்நிலைகளை வெல்ல, இந்த புத்தாண்டிற்குள் நாங்கள் செய்கிற காரியங்களிலே நாங்கள் வெற்றி பெற்று கர்த்தருடைய கரம் எங்களோடு இருக்க தேவ ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமானால் நாங்கள் அந்த ஆனந்த சந்தோஷம் எங்களை விட்டு போகக்கூடாது. Revival has to be in us. We should be revived in our soul. எங்களுடைய ஆத்மாவில் ஒரு revival always in the midst of anything, any loss. Many of you, God's people, கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு ஆராதனையில் எங்களோடு கலந்து கொள்ள வந்திருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, you would have lost so many things. We have lost. ஆனால் இவைகளின் மற்றிலும் நாங்கள் இந்த ஆனந்த சந்தோஷம் 20ஆம் வசனத்துல அடைக்கிறவர்களாக கர்த்தர் அழைக்கிறார். கடைசி காரியம் restoration, reflection, revival and restoration. இது எல்லாத்தையும் பார்க்கிறாங்க. ஊர் ஜனங்கள் எல்லாரும் பார்த்து வியப்படைந்தார்கள். 18வது வசனம் பாருங்க. மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். There is a thing. எங்களுக்கு ஒரு புதிய காரியம் வந்திருக்குது ஐயா. நாங்கள் எதிர்பார்த்து ஐயோ எங்க எங்களுக்கு வரப்போகுது, எங்களுக்கும் விமோசனம் உண்டோ என்று அங்கலாய்க்கிற ஒரு மக்கள் வந்து விட்டது என்ற ஒரு ஆச்சரியம். We need a restoration. We definitely need. The church needs it. God's people, we need a restoration, and God promises that. The word நான் ஜெபத்திலே கேட்டு கர்த்தரிடத்திலே வாங்கின எங்களுக்கு கர்த்தர் தருகின்ற வாக்கு தத்தம் செப்பனியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். The Lord comes as a mighty person to save. அவர் ஒருவர் தான் ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த ஆண்டு கர்த்தர் எங்களுக்கு நாங்கள் இழந்தவற்றை எங்களுக்கு தருகின்ற ஆண்டு ஐயா.
வெட்டுக்கிளியும் பட்டுப்பூச்சியும் மற்ற எல்லா காரியம் தின்று போட்ட கோவிட் எங்களுக்கு தின்று போட்ட காரியம், துஷ்ட மனுஷரால் எங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் திரும்ப தர வல்லவராக இருக்கிறார். All we need to do is to just ஒரு புத்தாண்டிலே ஆண்டவருக்கு தருகின்ற வாக்கு தத்தம். எனக்கு நேரம் இல்லாம போயிட்டது, இல்லாவிட்டால் கர்த்தருடைய வஸ்திரத்தை இன்னும் அழகாக சொல்லி நாங்கள் இதுக்குள்ள போய் செய்ய வேண்டியது காரியம். ஆனால் நாங்கள் ஜெபத்திலே செலவிருக்கின்றோம். There is a restoration. ஆண்டவரே எங்களுக்கு திரும்ப தாரும், எங்களுக்கு திரும்ப தாரும். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். இது தேவனுடைய வாக்கு தத்தம் எங்களுக்கு. இனி நாங்கள் தீமையை காணாமல் இருக்க நாங்கள் ஜெபிக்கவிருக்கிறோம். இனி ஏனென்றால் இஸ்ரவேலின் கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறார், இனி நாங்கள் தீமையை காணக்கூடாது. ஆகவே நாங்கள் ஆண்டவரை கேட்க போகிறோம். நாங்கள் யாவரும் தலை வணங்கி கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்திலே கேட்டு, ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறீர், நான் இனி தீமையை காணாதிருக்க எனக்கு கிருபை தாரும். இழந்தது எல்லாம் இந்த 2021 ஆண்டில் எனக்கு தாரும் என்று நாங்கள் ஜெபத்திலே காத்திருப்போம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகள் யாவருக்கும் என் இதயம் கனிந்த புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. இந்த புத்தாண்டிலே கர்த்தர் உங்களுக்கு ஜெயபலனானவர். அவர் இஸ்ரவேலின் ராஜா. அவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். நீங்கள் இனி தீங்கை காணக்கூடாது. கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து நான் உங்களுக்கு தருகின்ற ஆசீர்வாதம், இனி தீங்கை காணாதிருப்பாய். செப்பனியா புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இனி தீங்கை காணாதிருப்பாய். ஆண்டவர் உங்களை காப்பாராக. இந்த புத்தாண்டை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹாப்பி நியூ இயர் டு எவரிபடி. ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். ஐயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Praise the Lord, praise the Lord, praise the Lord. Wish everyone, wish one another. Praise the Lord. We give glory and honor to the Lord. We look forward to great things in this new year from God Himself. இந்த புத்தாண்டிலே எங்களுடைய விசுவாசத்தை ஆண்டவரிடத்தில்
ஒப்படைப்போமாக. வானத்தையும் பூமியையும் காணப்படாதுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய ஒரே கடவுளை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் கடவுளுடைய ஒரே பேரான குமாரனுமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களும் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜனிப்பிக்கப்பட்டவர். தெய்வத்தில் தெய்வம், ஜோதியில் ஜோதி, உண்டாக்கப்படாமல் ஜனிப்பிக்கப்பட்டவர். பிதாவோடே ஒரே தன்மை உடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர். மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமண்டலத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் அவதரித்து மனுஷனானார். நமக்காக பொந்து பிலாத்துவின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி பிதாவின் வலசு பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராட்சியம் முடிவற்றது. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவோடும் குமாரனிடம் நின்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரனோடும் கூட தொழுது ஸ்தோத்திரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைத்தவரமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தல திருச்சபை என்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞான ஸ்நானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறைமக்குரிய ஜீவனம் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமேன். ஆமேன். தயவு செய்து நாங்கள் உட்காருவோமாக. நாங்கள் எங்களுடைய தலைகளை தாழ்த்தி ஆண்டவரிடத்தில் எங்கள் ஜெபங்களை ஏறெடுப்போமாக. இன்னோர் ஆண்டு முற்றாய் எங்களை மகா அன்பாய் காத்து வந்தீர். இயேசுவே, உம்மை துதி செய்வோமாக. நீரே இந்த ஆண்டிலும் எங்கள் துணையாயிரம். எந்த துன்பம் தாழ்விலும் கூட தாங்கியறலும். விசேஷமாக இந்த விழித்திரு ஆராதனையிலே, இந்த புது வருடத்திலே சிறிது நேரம் மௌனமாக இருந்து நம்ம நாமே சோதித்து அறிவோமாக. பின்வரும் ஒவ்வொரு ஜெபங்களையும் நாம் எல்லோரும் சேர்ந்து ஏறெடுப்போமாக. கடந்த ஆண்டிலே கடவுள் எங்களுக்கு தந்த நல்ல அன்ன வஸ்திரங்களுக்காக, சுகவீனத்திலே எங்களுக்கு தந்த சுகங்களுக்காக, எங்களுக்கு தந்த நல்ல சகோதர சகோதரிகளுக்காக, எங்களுக்கு தந்த நல்ல அயலாருக்காக, எங்களுக்கு தந்த அருமையான வீடுகளுக்காக, எங்களுக்கு தந்த நல்ல கணவன் மனைவி பிள்ளைகளுக்காக, எங்களுக்கு தந்த நல்ல வேலைகளுக்காக, வழிபடுவதற்கு எங்களுக்கு தந்த நல்ல ஆலயத்திற்காக, காலடி எடுத்து வைத்த இந்த புத்தாண்டு எங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டாக இருக்கக்கூடியதாக, இந்த கோவிட் காலத்திலும் எங்களை சுகம்பலமாக காப்பாற்றி வருகிறதற்காகவும், எங்களுடன் கூட இருந்து உம்முடைய பாதையில் வழி நடத்த வேண்டும் எனவும், இந்த நற்கருணையிலே நாம் பங்கு பெறும் பொழுது எங்கள் பாவங்களை முற்றாக முழுதாக மன்னித்தரலும், மற்றவர்களை மன்னிக்க கூடிய பக்குவத்தை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, நாங்கள் எதை விசுவாசிக்கிறோமோ அதன்படி வாழ எங்களுக்கு உதவி செய்யும். நீர் எங்களுக்கு தந்த தாளந்துகளையும் கிருபை வரங்களையும்
தப்பாக பயன்படுத்தாமல் இருக்க வேண்டும் எனவும் இந்த நாட்களிலே யார் யார் சுகவீனராக இருக்கிறார்களோ அவர்களுக்காகவும் எங்களுக்கு தெரிந்தவர்கள் அயலார்கள் யார் சுகவீனராக இருக்கிறார்களோ இந்த வேளையிலே வல்ல கர்த்தாவே நாங்கள் அவர்களுடைய நாமங்களை உச்சரிக்கும் பொழுது அவர்களுக்கு நீர் ஆறுதலை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அருமையான தந்தையே, இந்த வேளையிலே நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஏறெடுத்த இந்த ஜெபங்களை கேட்டதற்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே, எமது சபைக்காக வேண்டுகிறோம். திருச்சபை பரிசுத்தமும் நீதியும் ஒற்றுமையாயும் இருக்க கிருபை செய்யும். எமது சபையிலே சண்டே ஸ்கூல் சில்ட்ரன், யூத், யங் அடல்ட்ஸ், உமன் அண்ட் மென்ஸ் ஃபெலோஷிப், எமது சபையில் உள்ள முதியவர்கள் யாவரையும் உமது கரத்தில் ஒப்படைக்கிறோம். என விசேஷமாக வல்ல தகப்பனே, இந்த ஜூமிலே இந்த ஆராதனையை கேட்டுக்கொண்டிருக்கும், இந்த ஆராதனையிலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கும் உங்களுடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். நாங்கள் எல்லோரும் வல்ல கர்த்தாவே, இந்த புது வருடத்திலேயே காலடி எடுத்து வைக்கும் பொழுது உம்முடைய கரம் எங்களுடன் கூட இருக்கட்டும். உம்முடைய அடிச்சுவடுகளை நாங்கள் பின்பற்றி செல்லக்கூடியவர்களாக இருக்க நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தினாலே தொட்டு ஆசீர்வதித்தள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். எமது நாட்டிற்காகவும் உலக நாடுகளுக்காகவும் உம்மிடம் வருகின்றோம். எமது டயசிஸுக்காகவும் பிஷப்ஸ் குருமாருக்காகவும் எமது சபை போதகர் ஐயா, போதகர் அம்மா, பிள்ளைகளுக்காகவும் உம்மிடம் வேண்டி நிற்கிறோம். Anglican Cycle of Prayer, we pray for Kasabu, the Right Reverend Wanspear, Rajiv, Koboko, Niagara, the Right Reverend Emmanuel Netsi. In our own parish, we pray for each and every family members in our congregation. We ask this in the name of our Lord Jesus Christ. Amen. ஆமென். நாங்கள் தொடர்ந்து ஜெப நிலையில இருப்போம். திருவிருந்திற்கு, பரிசுத்தமான திருவிருந்திற்கு எங்களை ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தருடைய சமூகத்தை தாழ்மையோடு நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்வோம். தப்பி போன ஆடுகளைப் போல நாங்கள் உங்களுடைய வழிகளை விட்டு விலக்கி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். மது பரிசுத்த கட்டளைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தகாதவர்களை செய்யாமல் விட்டோம். செய்யத்தகாதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆயினும் ஆண்டவரே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீர் மனிதருக்கு அருளிய வாக்கு தத்தங்களின்படியே நிப்பாய்ச்சியம் உள்ள குற்றவாளியாகி எங்களுக்கு இறங்கும். தப்பி எங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் புறமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் நித்திய பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்தோம். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். ஆமென். நாம் எழும்பி நின்று பாவ விமோசனம் பெற்றுக்கொள்வோம். தி அப்சல்யூஷன். சர்வ வல்லமையுள்ள கடவுளும் உன் மீது கிருபை கூர்ந்து உங்களுக்கு பாவ மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் கட்டளையிட்டு அருளி நித்திய ஜீவியத்தை சீர்படுத்துவதற்கான விசுவாசத்தின் வல்லமையையும் உறுதியையும் தந்தருள்வாராக. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. அவரோடும் கூட இருப்பாராக. The peace of the Lord be with you. The peace of the Lord be with you. The peace of the Lord be with you. Beloveds in Christ, the peace of the Lord be with you all. The peace of the Lord be with you. In a few moments, we are going to pray over the gifts. காணிக்கைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கவிருக்கிறோம். இது புத்தாண்டு. வீட்டில் இருக்கிறவர்கள் நீங்கள் என்ன செய்யலாம்?
உங்களுடைய காணிக்கைகளை நீங்கள் எடுத்து கையில வைத்துக் கொள்ளலாம். அநேகர் உங்களுடைய காணிக்கைகளை படைத்திருக்கிறீர்கள். அந்த காணிக்கைக்கு நாங்கள் ஆசீர்வாதத்தை ஜெபிக்கவிருக்கிறோம். இந்த ஆண்டினும் காணிக்கை செலுத்த இயலாமல் போனவர்கள் உங்களுடைய காணிக்கை வீட்டில் இருந்து உங்களுடைய காணிக்கைகளை எடுத்து நீங்கள் கையில வைத்துக் கொள்ளலாம். நீங்கள் வேறு சபைக்கு அங்கத்தினர்களா இருந்தால் அந்த சபைக்குரிய காணிக்கை கூட எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. ஏன்னா we just going to bless these offerings and thank the Lord for what we have brought. Praise the Lord. We'll continue our service and into the Holy Communion. கொடைகளுக்கான ஜெபம், prayer over the gifts. தூய தந்தையே, உம்மிடத்தில் கிட்டி சேர்வதற்கான புது வழியும் நித்திய வாசலை உமது திருமகனின் திருப்பலியினால் எங்களுக்கு திறந்து வைத்திருக்கிறேன். உமக்கு நன்றி கொடைகள் படைக்கும் தகுதி எங்களுக்கு இல்லை. எனினும் உமது திருமகனின் மூலமாக இந்த நன்றி கொடைகளையும் எங்களையும் ஏற்றுக்கொண்டார்களும் உலகின் அனைத்தும் உம்முடையவைகள், உம்மிடத்திலிருந்து பெற்று உமக்கு கொடுக்கிறோம். ஆமென். இந்த திருவிருந்து ஆராதனையே இங்கே நாம் திருச்சபையிலே கூடியிருக்கிற ஒரு சிலர் எங்களுடைய திருச்சபை சார்ந்த வீடுகளில் இருந்து திருச்சபை ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் இதை எடுக்கிறோம். உங்களை நாங்கள் விட்டு திருவிருந்து எடுக்கவில்லை. உங்கள் நிமித்தமாக உங்கள் சார்பிலும் இந்த திருவிருந்து எடுக்கிறோம். We are going to share this holy Eucharist, the communion, on behalf of all our congregation who are worshiping with us today from your home. On behalf of you also, we are partaking in this holy communion. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் மது ஆவியோடும் கூட இருப்பாராக. உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். எங்கள் இருதயத்தை கர்த்தரிடத்தை உயர்த்துகிறோம். கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாம் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறது தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையாக இருக்கிறது. உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீர் வானங்களையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் சிருஷ்டித்து மனிதனை சாயலாக உண்டாக்கினீர். அவன் பாவத்தில் விழுந்த பொழுது புது சிருஷ்டி முதன்பாடாக நீர் அவனை மீட்டுக் கொண்டீர். ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் தர்ம சபை அனைத்தோடும் நாங்களும் உமது மகிமை உள்ள நாமத்தை மேன்மைப்படுத்தி சேனைகளின் கர்த்தராகிய கடவுளே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானமும் பூமியும் அது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதமானவர் ஆகிய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று விடவிடாமல் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவர்கள் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் உன்னதத்திலே ஓசன்னா. நாம் தயவுசெய்து அமர்வோம். பிதாவே, நீர் பரிசுத்தர், நீர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். தேவனின் மனிதர்கள் ஒழுக்கமாய் அன்பு கூர்ந்து உங்கள் ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தடுத்துக் கொள்ளவும் சிலுவை மரணத்தை நீக்கிக் கொள்ளவும் அவை நீரே. அவர் சிலுவையை ஒரே தரம் தம்மை தாமே ஏற்படியாக ஒப்புக் கொடுத்து சர்வர்களுக்கு பாவம் செய்வதற்கு நிறைவும் பூர்ணமான பலியும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்தும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை எங்களுக்கு நினைக்கூட்டி ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருவதும் நாங்கள் அரசு வரும்படி
நமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிடுகிறாரே. அவர் தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிடித்த சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற சரீரம், இதை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம் பண்ணின பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் பாடம் பண்ணுங்கள், இது பாவம் மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அனைவருக்காகவும் சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய ரத்தம், இதை பாடம் பண்ணும் பொழுதெல்லாம் இதை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்று திருக்குறள் பற்றினார். ஆமென். கர்த்தாவே, உமது மரணத்தை நினைவு கூறுகிறோம், உமது உயிர்த்தெழுதலை அறிக்கையிடுகிறோம், நீர் திரும்பி வர காத்திருக்கிறோம். இறக்குள்ள பிதாவே, நாங்கள் பெற்ற அப்பம் கிறிஸ்துவிய சரீரத்தின் ஐக்கியமாய், நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துவிய ரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கும்படி எங்களை நீரே தந்த இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் உடைய பரிசுத்த ஆவியினால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லோரும் நான்கு கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாக விசுவாசத்துக்கு ஒருமைப்படவும் தலையாகி அவருக்கு எல்லாவற்றையும் வளரவும் இதை செய்யும். அவரோடு பரிசுத்த ஆவியோடு ஐக்கியமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமென். ஆமென். மண்டலங்களில் வீட்டிருக்கும் பரமபிதாவி எந்நாளும் பரிசுத்தப்படுக நாமம் பரிவுடன் வருக ராஜ்யம் பரலோகத்தில் உமது சித்தம் பண்புடன் செய்யப்படுவது போல் தரணியில் உமது சித்தமுமே தவறாது செய்யப்படுக சதா. அன்றன்றுள்ள ஆதாரம் அன்புடன் எங்களுக்கு தருளும் யாமன்னிக்கும் நன்னயம் போல பிழை மன்னியும் தேவே சோதனை விலக்கி தீமையில் நின்றமை ரட்சியுமே ராஜ்யம் வல்லமை மகிமை மிகவுமதன்றுமே. ஆமென். நாங்கள் அப்பத்தை பெற்று கிறிஸ்துவிய சரீரத்தில் கலந்து கொள்கின்றோம். அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாயிருக்கின்றோம். இறைவனின் ஈவுகள் இறைவனின் மக்களுக்கு. இறைவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
கர்த்தரின் பந்தி ஆயத்தமாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் முன்வரும்படி கேட்கிறோம். நன்றி செலுத்துதல். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. அவர் மது ஆவியோடு கூட இருப்பாராக. சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, இந்த பரிசுத்த ரகசியங்களை பெற்றுக்கொண்டு எங்களை உம்முடைய குமாரனும் எங்கள் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாத திருச்சரீரமும் இரத்தமும் ஆகிய ஞான ஆகாரத்தால் போஷித்ததற்காக இருக்கிறோம். எங்கள் மீது கண்ண கூர்ந்து இந்த நன்மைகளை எங்களுக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறேன். உத்தம விசுவாசிகளின் கூட்டமும் உமது திருமைந்தனின் ஞான சரீரம் ஆகிய சபையில்
எங்களை உயிருள்ள அவயவங்களாக நினைத்திருக்கின்றீர். உம்முடைய அருமையான பாடுகளினாலும் மரணத்தினாலும் உண்டான புண்ணியத்தினாலே உமது நிச்சய ராட்சியத்தின் சுதந்திரத்தை எங்களுக்கு நிச்சயப்படுத்தி இருக்கிறீர். சரீரமும் ஆத்மாவும் ஆகிய எங்களை பரிசுத்தவும் ஜீவனும் உள்ள பலியாக ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் அபாத்திராயினும் எங்கள் பாத்திரத்தை தேவரீர் கவனியாமல் எங்கள் குற்றங்களை மன்னித்து நாங்கள் பயபக்தியோடு ஏறெடுக்கும் இந்த ஆராதனையும் வேண்டுதல்களையும் ஏற்று அங்கீகரித்தரலாம். உமக்கும் தேவரீருக்கும் பரிசுத்த ஆவிக்கும் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமென். ஆமென். தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். Let us receive the blessing, the benediction. The Lord bless you and keep you. The Lord make his face to shine upon you and be gracious unto you. The Lord lift up the light of his countenance upon you and give you peace. And the blessings of God Almighty, the Father, Son, and the Holy Spirit abide with you and remain within you always. Amen. 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 Our recessional hymn, எங்களுடைய நிறைவு பாடல் ஸ்தோத்திரத்தோடே கூடி வந்தோமே. கண்ணிமை போலே காத்து வந்தாயே, கண்ணிமை போலே காத்து வந்தாயே, காத்தனியுன்னை ஸ்தோத்தரிப்போமே, காத்தனியுன்னை ஸ்தோத்தரிப்போமே, நீயுள்ளோனே பன்னிசை மூலம், விண்ணிலுள்ளோனே பன்னிசை மூலம் வேண்டுதல் செய்தோம் ஆண்டருள்வாயே, வேண்டுதல் செய்வோம் ஆண்டருளாயே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தேவகுமாரா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரத்தோடே கூடி வந்தோமே, ஸ்தோத்திரம் நாதா, ஸ்தோத்திரம் நாதா. பூமலர் தூவி பாமலராலே, பூமலர் தூவி பாமலராலே, மாமரிசேயா நாம் உன்னை போற்றி, மாமரிசேயா நாம் உன்னை போற்றி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தேவகுமாரா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரத்தோடே கூடி வந்தோமே, ஸ்தோத்திரம் நாதா, ஸ்தோத்திரம் நாதா. சமாதானத்துடன் சென்று ஆண்டவர் ஊழியம் செய்யுங்கள். Amen. Amen. Thank you everyone who came today to the sanctuary. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Happy New Year. Happy New Year, everyone.
Happy New Year. Happy New Year. Happy New Year. Good. Happy New Year. Happy New Year, Happy New Year. everybody. And everyone. Happy New Year. Happy Thank you all. New Year. Happy New Year. Happy New Year, everyone. Happy New Year, And all of everyone. you. Happy New Year. 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 Happy New Year, Podarama. Happy New Year. Oh, Jansi Whitley and Kuranga. Thank you. Thank you. Good. Happy New Year. Bye, Janti. Happy New Year. Happy New Year. Happy New Year. Happy New Year. Samuel, Happy New Year. Happy New Year. Happy New Year, Porter. Varun's house, Varun's parents, Happy New Year. Happy New Year, sister. All the Happy sisters, New Year. Thank you. All friends. Deepika, Happy New Year. Donathan, Happy New Year. Good. Mr. Emmanuel, Chandran, Happy New Year. Good. Chrismy. Oh, Sister Chrismy, Happy New Year. Happy New Year. God's blessings be with you abundantly. Praise the Lord. Mr. Emmanuel, Happy New Year. Praise the Lord. Wonderful. Oh, Brother Gigi, Happy New Year. Happy New Year. Happy New Year. Good. I think we wish. Yeah? Done. Good. Happy New Year, Podarama. Happy New Year. Happy New Year, Podarama. Happy New Year. Happy New Year. Happy New Year, Podarama. Naomi, happy